ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1895வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10ஆம் பத்து 6ஆம் திருமொழி, அதன் 4வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 6ஆம் திருமொழி 4-5 திருமொழிகளைப் போல கிருஷ்ணாவதார ஈடுபாட்டுடன் பாடிய பாடல்கள்தான். இந்த பாடலில், இந்த திருமொழியில் ஆழ்வார் வியந்து பாடுகிறார். கண்ணனை அவன் தயிரும் வெண்ணையும் பாலும் திருடியதற்காக அகப்பட்டு கொண்ட காரணத்தினாலே பிடித்து உரலிலே கட்டி, தாம்பு கயிற்றினாலே கட்டி, அவன் வயிறிலே தழும்பு படும்படியாக கட்டி தாமோதரன் என்று சொல்லும்படியாக பெயர் கிடைத்ததல்லவா? அப்படி அவனை உடலுடன் கட்டி அவனை அடித்த ஆய்ச்சியர் கையில் மாட்டி அவஸ்தைப்பட்டான். அந்த கட்டினை அவனால் அவிழ்க்க முடியவில்லையா? எவ்வளவு எளிமையாக இருக்கிறான்! அவர்களுக்கு கட்டுப்பட்டு, அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அங்கே இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் மேலானவர்க்கும் மேலானவன் என்று அவனுடைய பரத்துவமுள்ள செயல்களை சொல்லி இந்த எளிமையான செயலை அதனுடன் இணைத்து பாடுகிறார் இந்த திருமொழியிலே திருமங்கையாழ்வார். இதற்கு முந்தைய பாடலிலே, அதாவது 3வது பாசுரத்திலே இரணியனை அளித்த செயலை சொல்லி, அதனைத் தொடர்ந்து அவன் மரபில் பிறந்த மாவலியை வஞ்சித்து மண்ணினை கை கொண்ட விரக நல்லனோ வெண்ணை களவு காண புக்கு அந்த செயலை முற்றவும் முடிக்க மாட்டாமல் தாம்பால் கட்டப்பட்டான் என்று இந்த பாடலிலே ஈடுபடுகிறார் ஆழ்வார். வாமனனாய் வந்து திரிவிக்கிரமனாய் வளர்ந்து உலகலாம் அளந்த பெருமான் இன்று ஆய்ச்சியரிடம் பிடிபட்டு உரலோடு கட்டுண்டு கிடக்கிறான், என்னே அவன் மாயம் என்கிறார். தளர்ந்திட்டு இமையோர் சரண் தாயென தான் சரணாய் முரண் ஆயவனை உகிரால் பிளந்திட்டு அமரர்க்கு அருள் செய்து உகந்த பெருமான் திருமால் விரிநீர் உலகை வளர்ந்திட்ட தொல் சீர் விரல் மாவலியை மண்கொள்ள வஞ்சித்து ஒரு மான் குரலாய் அளந்திட்டவன் காண்மின் நின்று ஆட்சியரால் அலை வெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே. தளர்ந்திட்டு இமையோர் சரண்தா என தான் சரணாய் முரணாயவனை உகிரால் பிளந்திட்டு அமரர்க்கு அருள் செய்து உகந்த பெருமான். இது இரணியனை அளித்தது. தேவர்களுக்காக, தன்னுடைய பக்தர்களுக்காக, தன் அடியார்களுக்காக அவருடைய பகைமையை அளித்தவன். அந்த சரித்திரம் சொல்லப்படுகிறது இதுவரை. தளர்ந்திட்டு இமையோர் சரண்தா என தான் சரணாய் முரணாயவனை உகிரால், உகிர் என்றால் நகம் என்ற பொருள், தன் நகத்தாலே இரணியனை பிளந்தான் அல்லவா, அதைத்தான் சொல்கிறார். முரணாயவனை உகிரால் பிளந்திட்டு அமரர்க்கு அருள் செய்து உகந்த பெருமான் திருமால் மேலும் என்ன செய்கிறார்? விரிநீர் உலகை வளர்ந்திட்ட தொல்சீர் விரல் மாவலியை மண்கொள்ள வஞ்சித்து ஒரு மான் குரலாய் வாமனனாய் அளந்திட்டவன் காண்மின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு அப்புண்டிருந்தவனே என்று பாடுகிறார். இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். இமையோர் தளர்ந்திட்டு இமையோர் தளர்ந்திட்டு தேவர்கள் உள்ளமும் உடலும் தளர்ந்து சரண்தா என தான் சரண் ஆய் எனக்கு எங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடு என்று தேவர்கள் வேண்ட தான் அடைக்கலம் தந்து முரணாயவனை உகிரால் பிளந்திட்டு அமரர்க்கு அருள் செய்து உகந்த பெருமான் திருமால் மாறுபட்ட இரணியனை நகத்தால் பிளந்து கொன்று தேவர்களுக்கு கருணை செய்து மகிழ்ந்த எம்பெருமானாய் திருமகள் கேள்வனாய் வளர்ந்திட்ட தொல்சீர் விரல் மாவலியை மண்கொள்ள வஞ்சித்து வளர்ந்த எல்லையற்ற செல்வத்தை உடையவனாய் தொல் சீர் விரல் மாவலி வலிமை மிக்கவனும் கூட, செல்வம் மட்டுமல்ல வலிமை மிக்க மாவலி சக்கரவர்த்தி
அவன் பால் மாவலியை மண் கொள்ள வஞ்சித்து உலகை அவனிடமிருந்து அவன் தேவர்களிடமிருந்து கவர்ந்த உலகினை திரும்ப பெறுவதற்காக, அந்த உலகம் இவனுடையது, எம்பெருமானுடையது, அவனுடைய சொத்து, தன் சொத்தையே திரும்ப வாங்குவதற்காக, மாவலி பால் உலகை கொள்வதற்காக அவனை வஞ்சித்து ஒரு மான் குரல் ஆய் விரிநீர் உலகை அளந்திட்டவன் காண்மின். அழகிய வாமன வேடம் கொண்டு மூவடி மண் தானம் வாங்கி பின்பு பெருவடிவெடுத்து திருவிக்கிரமனாக உயர்ந்து கடல் சூழ்ந்த உலகை அளந்திட்டவன் அல்லவா அவன். அவன் இன்று அலைவெண்ணை உண்டு ஆய்ச்சியரால் ஆப்புண்டிருக்கிறான். இப்போது கடைந்து திரட்டிய வெண்ணையை களவினால் கை கொண்டு அமுது செய்து இடைச்சீர்களிடம் மாட்டிக்கொண்டு அவர்களால் கயிர்கள் கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றவனாவான். எப்படி மேன்மையானவன் எப்படி எளியனாயிருக்கிறான், இது என்ன மாயம் என்கிறார் ஆழ்வார். தேவர்கள் அசுரர்களால் நெருக்கொண்டு மிகவும் தளர்ச்சி அடைந்து நீ பாதுகாக்க வேண்டும் எம்மை என்று வேண்ட, தான் பாதுகாப்பாளனாக நின்று பெருமிடுக்கனான இரணியனை தன் நகங்களாலே கிழித்து போட்டு தேவர்களுக்கு அருள் செய்து திருவுள்ளம் உவந்த பெருமானாய் திருமகள் கொழுனனாய் மேன்மேலும் வளர்கின்ற அதிக செல்வத்தை உடைய வலிமை மிக்க மகாபலியை மண்ணை கொள்ளும் பொருட்டு பிரம்மச்சாரி வாமனனாய் சிறு திருவடியை காட்டி ஏமாற்றி கடல் சூழ்ந்த உலகங்களை எல்லாம் அளந்து கொண்டவன் அல்லவா இன்று ஆய்ச்சியரால் தயிர் வெண்ணெய் திருடி உண்டு அகப்பண்டிருந்தவன். தளர்ந்திட்டு இமையோர் சரண்தா என தான் சரணாய் முரணாயவனை உகிரால் பிளந்திட்டு அமரர் கருள் செய்து உகந்த பெருமான் திருமால் தொல் சீர் விரல் வளர்ந்திட்ட தொல் சீர் விரல் மாவலியை மண் கொள்ள வஞ்சித்து ஒன் மான் குரலாய் அளர்ந்திட்டவன் விருநீர் உலகை அளந்திட்டவன் காண்மின். இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை கொண்டு ஆப்புண்டிருந்தவனே என்கிறார். இரண்யாசுரனால் தேவர்கள் மிகவும் துன்பப்பட்டு தளர்ந்து வந்து நாயகனே எம்மை காத்தருள வேண்டும் என்று அரவணையில் துயில் கொண்டிருந்த அரிதுயில் கொண்டிருந்த எம்பெருமானிடம் பிரார்த்தித்தார்கள். அப்படி அவர்கள் பிரார்த்திக்க அவர்களுக்கு காப்பாளனாகி பிரகலாதனுக்கு அருள் செய்யும் காரணத்தையும் கொண்டு தூணிலே நரசிங்க உருக்கொண்டு தோன்றி அந்த இரணியனை தன் மடி மீது போட்டுக்கொண்டு தன் திருக்கை நகங்களாலே பிளந்து ஒழித்து தேவர்களின் துயரை தீர்க்க பெற்றோம், பிரகலாதனை காத்தோம் என்று திருவுள்ளம் உவந்தவனும் மேன்மேலும் வளர்கின்ற எல்லையில்லாத செல்வமுடைய பெருமிடுக்கனான மகாபலியை வலியடக்க வேண்டி அழகிய வாமன வடிவத்தை உடையவனாய்க் கொண்டு வந்து வஞ்சித்து உலகங்களை அளந்து கொண்டவனுமான பரத்வத்தில் குறையற்ற பெருமான் மேலானவரிடம் மேலானவன். அப்படி குறையற்ற பெருமான் அவன்தான் இங்கே தரித்திரன் போல வெண்ணையை களவாடி உண்டு ஒரு இடைச்சீட்டை சிறையை விடுவித்துக் கொள்ள முடியாதவன் போலே இருந்து எளிமை குணத்தை விளக்குகின்றான். என்ன மாயம் இது என்று வியந்து கூறுகின்றார் ஆழ்வார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். தளர்ந்திட்டு இமையோர் சரண் தா என தான் சரணாய் முரணாயவனை உகிரால் பிளந்திட்டு அமரர்க்கு அருள் செய்து உகந்த பெருமான் திருமால். தேவர்கள் அசுரர்களாலே நெருக்குண்டு மிகவும் தளர்ந்து வந்து நீ எங்களை காக்க வேண்டும், எங்களுக்கு காப்போனாக வேண்டும் என்று வேண்ட, தான் காப்போனாய் பெருமிடுக்குடைய இரணியனை தன் நகங்களாலே பிளந்து தேவர்களுக்கு கருணை செய்து அவர்களுடைய பகை போகப் பெற்றோம் அன்றோ என்று உகந்த எம்பெருமான். அதற்கு காரணம் திருமகள் கேள்வனாதல். விரிநீர் உலகை கடல் சூழ்ந்த நில உலகை வளர்ந்திட்ட தொல் சீர் விரல் மாவலியை மண் கொள்ள வஞ்சித்து ஒரு மான் குரலாய் அளந்திட்டவன் காண்மின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு அப்புண்டிருந்தவனே. மேன்மேலும் வளர்கின்ற எல்லையற்ற செல்வத்தை உடைய பெருமிடுக்கனான மாவலியை
பூமியை காப்பாற்றுவதற்காக, பூமியை கைப்பற்றுவதற்காக காண்பதற்கினிய வாமன வேடம் கொண்டு அவனை வஞ்சித்து, மகாபலி சக்கரவர்த்தியை வஞ்சித்து உலகை அளந்து கொண்டவன் அல்லனோ, மாவலியை சிறையிலிட்ட ஆண் பிள்ளை அல்லனோ, ஒரு மெல்லியல் மடந்த இட்ட சிறையிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள மாட்டாமல் இருக்கிறான் என்று வியந்து பாடுகிறார் ஆழ்வார். அற்புதமான ஒரு பாசுரம். பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். தளர்ந்திட்டு இமையோர் சரண்தா என தான் சரணாய் முரணாயவனை உகிரால் பிளந்திட்டு அமரர்க்கு அருள் செய்து உகந்த பெருமான் திருமால் விருநீர் உலகை வளர்ந்திட்ட தொல்சீர் விரல் மாவலியை மண்கொள்ள வஞ்சித்து ஒரு மான் குரலாய் அளந்திட்டவன் காண்மின் இன்று ஆட்சியரால் அலை வெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே என்று அற்புதமாக தம் வியப்பை காட்டி என்ன ஒரு மாயம் இது என்று பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். அற்புதமான பாசுரம். இந்த அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அளைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்த கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.